சந்தையில சூப்பர் ஆடு நல்ல ரெட்டை உருளை குட்டி எப்படி சாட்ட மாதிரி வளர்த்துருக்கனே. ஆடை பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன? பல்லு ஜம்முன் இருக்குண்ணே. பல்லு ஜம்முன் இருக்கு. ரெண்டு மாதிரி என்ன மாதிரிண்ணே? கிடா மாதிரி. ரெண்டுமே கிட்டா மாதிரி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? மாதிரி பெரிய மாதிரி ஆயிடுச்சுண்ணே. பெரிய மாதிரி எத்தனை 3 மாசம் குட்டியா இருக்குமா? ஆமா அவ்வளவுதான் இருக்கும். 3 மாசம் குட்டியா இருக்கும். ஆடு சென்னையா இருக்குமாண்ணே? ஆடு சென்னையா இருக்கு. ஆடு சென்னையா இருக்கு. சோறுக்கு லேசா இருக்கு. பால் சோறுக்கு இருக்கு லேசா. லேசா சோறுக்கு இருக்கு. அது ஆடு சென்னை தான். ஆடு சென்னை. சென்னை தான். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? இல்ல மொத்தம் வந்து 1.10 சொன்னாங்கண்ணே. 1.10 சொன்னாங்க. ஆமா. சரி எவ்வளவு பசிக எவ்வளவு கேட்டியோ? அவங்க 98 கேட்டு 1.6 வரைக்கும் 5 வரைக்கும் வாங்கிருக்காங்க. 1.6 இந்த நாள் வாங்கிட்டு போறாங்களோ? ஆமா ஆமா. எந்த ஊர் வாங்கிட்டு போறானே? விருதுநகர் போகுது. சரி அது ரெண்டு மாதிரி என்ன மாதிரிண்ணே? இது 2 கிடா மாதிரி. அது 2 கிடா மாதிரி. ஆடு எப்படி இருக்கு? பல்லு பல்லு ஜம்முன் இருக்கு. பல்லு நல்லா இருக்குண்ணே. ஆடு சென்னையா இருக்கு. ஆடு சென்னை இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற காரணம் என்னண்ணே? கொடியாடு. கொடியாடு கலரு. ஆனா ரெட்டை குறுக்காடு. முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்ண்ணே? அது எடுத்துலாண்ணே. 6 மாசத்துல எடுத்துடலாம். ஆனா ஆடு சூப்பரா இருக்கு. சந்தையில டாப் ஆடு தான் உங்களுக்கு. ஆமா. சரி எவ்வளவு? இந்த ஆடு மட்டும் 50 வரும் அப்படிதானே? ஆமா 50 கன்ஃபார்ம் வரும். சரி ஓகே. அண்ணா வணக்கண்ணே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? மதுரையில இருந்து வரேன். மதுரையில இருந்து வரீங்க அப்படிதானே? அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னா? எங்கண்ணே இங்க 110 கிலோமீட்டர். 110 கிலோமீட்டர் வரும் அப்படிதானே? ஆமாண்ணே. எத்தனை ஆடுகள் வாங்கிருக்கீங்க? எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 6 ஆடு வாங்கிருக்கோம்ண்ணே. 6 ஆடு. எல்லாம் 2 பல்லா 4 பல்லா 6 பல்லா அப்புறம் சேர்ந்த ஆடு தானே? எல்லாம் பல்லு சேர்ந்த ஆடு தான் வாங்கிருக்கீங்க. இளஞ்சன ஆடு தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு ஒண்ணு 16,000 கரையம்ண்ணே. 16,000 ரூபாய் கரையும். எல்லாம் ஒரிஜினல் கொடியா இருந்தா பார்த்து தெரிச்சு தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? இல்ல குட்டி இருக்கு. ஒரு குட்டி ஒரு ஆட்டுக்கு ஒண்ணு குட்டி இருக்கு. ஒரே ஒரு ஆட்டுக்கு மட்டும். அது குறா 2 பல்லா. 2 பல்லு குறா. 2 பல்லு. அது 16 தான். எல்லாமே 16. ஆவரேஜா ஒரே ஆடு தான் வாங்குனீங்களோ? இல்ல தனித்தனி தான் வாங்கணும். தனித்தனி தான் வாங்குனீங்க. வரும்போது எப்படி ஆடு வாங்கணும்னு வந்தீங்கண்ணே? நல்லா பெரிய ஆடா கொடியாடு தான். பெரிய பொட்டாடா வாங்க நினைச்சு வந்தா. சரி நம்ம விலை கொஞ்சம் கூட இருக்கு. ஓ சரி. நமக்கு தகுந்த கிடா ஆடுகள் வாங்கியாச்சு அப்படிதானே? வாங்கியாச்சு. சரி சரி. கரெக்டா எந்த ஊர்ண்ணே? மதுரை மேலூர்ண்ணே. மேலூர். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சந்தைக்கு? வந்திருக்கீங்களா? எத்தனை ஆடு வாங்கிருப்பீங்க? வார வாரம் வந்துட்டே வாரம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அங்க ஆடு செட் ஆகுதானே? அம்மையில செட் ஆகுதுண்ணே. செட் ஆகுதுண்ணே அப்படிதானே? ஓகே ஓகே. ஆடு லாபம் இருக்கா? லாபம் இல்லையாண்ணே? லாபம் இருக்குண்ணே. லாபம் இருக்கு. ஆட்டுக்கண்ணே வணக்கம். நல்ல புளியம்போர் ஆடு. ஆடு தரமான ஒரிஜினல் கொடியாடு இதுதான். செவலப்போர் ஒரிஜினல் கொடியாடு தான். நல்ல ஹைட் நல்ல வெயிட்டான ஆடு அப்படிதானே? ஆமா ஆமா. சரி ஆடு பல்லு எப்படி என்ன? அதிகா பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. எத்தனை மாசம் செனையா இருக்கு ஆடு? 3 மாசம் செனை. 3 மாசம் கன்ஃபார்மா செனை. பாலகரம் செக் பண்ணி பாத்துட்டியோ? எவ்வளவு விலை சொன்னாவோ? 21 ரூபா. 21. பசிகள் எவ்வளவு கேட்டீங்க நீங்க? நாங்க 17 ரூபாய்க்கு கேட்டு 18 ரூபான்னு முடிச்சாச்சு. 18 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? இந்த ஆடு வாங்கிட்டு போனா நம்ம என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். லாபம் நமக்கு ஆடு வீட்டுக்கு தானே வளர்ப்பு. வீடு வளர்ப்புக்கு தான். எத்தனை மாசம் நம்ம 18,000 எடுக்க முடியும்? 2 ஈத்துல எடுத்துடலாம். 2 ஈத்துல எடுத்துடலாம். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு ஒரு 6 ஆடு இருக்கு. எந்த இருந்து வரீங்கண்ணே? சரி மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்கண்ணே? 11 ஆடு. குட்டியாடு இருக்கா இதுல? குட்டியாடு இந்த கருப்பு ஆடு தான். மலையாடு வந்து 2 குட்டி ஆடா? ஆமா. 2 மாதிரி என்ன மாதிரி இங்கயா? பொம்மரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க இந்த ஆடு? 18. சரி இந்த ஆடு 2 குட்டியா? ஆமா 2 குட்டி. இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 52. அது ஒரு ஆடா? 2 சேர்த்து வாங்கிருக்கீங்க. மொத்தம் எவ்வளவு வாங்கிருக்கீங்க? ஆவரேஜ் எவ்வளவு வாங்கிருக்கீங்க மொத்தம்? ஆவரேஜ் 1 ரூபா இருக்குமா? 1.25 வாங்கிட்டு போறீங்க எல்லா ஆடு சேர்த்து? சரி சரி. எல்லாம் நல்ல தரமான ஆடு தான். எந்த ஊர் போதீங்க? புதூர்பட்டியாரம். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 3 ஆடு இருக்கு. 3 ஆடு இருக்கு. நீங்க சந்தைக்கு வந்தீங்க அது நல்ல ஆடா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆடு வரத்து எப்படி இருக்கு இந்த வாரம்? பரவாயில்ல. நல்ல ஆடா. ரெட்டை குறுக்கு ஆடு தான் வாங்கிருக்கீங்க. தெளிச்சு தான் வாங்கிருக்கீங்க. ரெட்டை குறுக்கு ஆடு வாங்கினா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? வளர்ப்பு நல்லா இருக்குண்ணே. குட்டி இருக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்ல 2 குட்டி ஆடு. ஆடு வந்து மறையாடு அப்படிதானே? கண்ணியும் சேர்ந்து மறையாடு. ஆடு எப்படி பல்லு எப்படி என்ன? அதுனே 6 பல்லு ஆடு தான். சரி மரி என்ன மரினா? 2 மரியும். கிடா மரி 1 பொம்மரி 1. கிடா மரி 1 பொம்மரி 1. ஆடுன்னு ஒரு 1.5 மாசம் இருக்கும். ஆடு 2 செனையா இருக்குமா? ஆகல அப்படிதானே? ஆடு பல்லு நல்லா இருக்கு அப்படிதானே? பல்லு நல்லா இருக்கு. ஆனா ரெட்டை குறுக்கு ஆடு. ஆடு ஒரு இடத்தோட எலும்பு பார்க்க முடியல. சரி நல்லா இருக்கீங்களா? உங்க சந்தையில பார்க்க முடியுது. நீங்க மொத்தம் 5 குட்டி வாங்கிருக்கீங்க. எல்லாமே 1 மாசம் உள்ள குட்டி தான் உங்களுக்கு. எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு தான். தெளிச்சுதான் வாங்கிட்டு போய் உங்களுக்கு. மேக்சிமம் புளியம்போடு தான் வாங்குறீங்க. எல்லாரும் புளியம்போடு தான் விரும்புறாங்க. என்ன காரணம்? ஏன்னா நீட்டு போக வரும். நீட்டு போக நல்லா வளம் அப்படிதானே? ஃபுல்லா கிடாமரியா பொம்மரியானே? 1 கிடாமரி 3 பொம்மரி. 3 பொம்மரி. அப்ப ஆட்டு பண்ணி ஆக்கணும் என்னதான் வாங்கிட்டு போய் உங்களுக்கு? ஆமாண்ணே. சரிண்ணே. சின்ன குட்டி வாங்கிட்டு போனாலே அது வளர்க்கறது ரொம்ப சிரமம் சொல்றாங்க. எப்படின்னா சிரமம் இல்லண்ணே. 1 மணி நேரம் டைமிங் தானே? அவ்வளவுதானே. 1 மணி நேரம் டைம். அது கரெக்டா கொடுக்கணும். மண்ணு திங்காம பாத்துக்கிடணும். கரெக்டா. இது எத்தனை மாசம் நம்ம பால் கொடுக்க வேண்டியது இருக்கணும்? இது ஒரு 2 குட்டி வந்து இன்னொரு 1 மாசம் கொடுத்தா போன கொலை கிடைக்கணும். சரிங்கண்ணே. இந்த 3 மாதம் கொடுக்கணும். 3 மாசம் கொடுத்தா குட்டி நல்லா இருக்கும் அப்படிதானே? ஏன்னா பால் இருக்க வரைக்கும் கொடுத்தா குட்டி நல்லா தான் இருக்கும். கம்முன்னு இருக்கும். சரி மாட்டு பால் வந்து நம்ம கலந்து பால் கொடுத்தாலே ஏதாவது பிரச்சனை சொல்றாங்க. நீங்க எப்படி பால் கொடுப்பீங்க?
கொஞ்சம் பொடி குட்டியில தண்ணி சேர்க்கணும்னே. சரிங்கண்ணே. பெரிய குட்டியாவது தண்ணி சேர்க்க தேவையில்ல. பால் குட்டாவுன்னா தண்ணி சேர்த்தாகணும். சேர்த்தா ஆகணும் அப்படிதானே? ஓகே ஓகே. வீட்டுல மாட்டுல பால் இருக்கா இல்ல பண்ணையில வாங்கி குடிக்கலாம்? இல்ல வீட்டு மாடு. வீட்டு மாடு தான். ஏன்னா பண்ணையில வாங்கி கொடுத்தா எல்லா பால் மிக்ஸ் ஆகும்போது பிரச்சனை ஆகுதான் செய்யணும். இல்ல வீட்டு ஒரு மாடு தான் இருக்கு. ஒரு மாடுனால பிரச்சனை இல்ல. கழிச்சல் இந்த மாதிரி வந்தா என்ன செய்வீங்க? இந்த சின்ன குட்டிக்கு கழிச்சல் வந்து டானிக்க தான், வேற என்ன டானிக் இருக்கு அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னாலும் எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 5 குட்டி சேர்த்து 5 குட்டி மானே. 5 குட்டி இப்ப 7 ரூபா கரையும் வருதுண்ணே. 7 ரூபா கரையும் வருது. விலை பரவாயில்லையா கூடுதல் நினைக்கலாம்? பரவாயில்லண்ணே. பரவாயில்ல அப்படிதானே? நம்ம லாபம் இருக்கு. வீட்டுல எத்தனை இருக்கு? வீட்டுல வந்து செம்பரி கடையா தான் கிடக்கு. செம்பரி தான் கிடக்கு. பக்ரீத் கடையா தான் போறோம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? நான் பிள்ளையாரத்தம். பிள்ளையாரத்துல இருந்து வரீங்க. ஒரு குட்டி ஆடு வாங்கிட்டு போற, 2 குட்டி ஆடு. இது நரசனை ஆடு வாங்கிட்டு போறீங்க. நரசன ஆடு. அது 2 குட்டி ஆட பத்தி சொல்லுங்க. 2 குட்டி என்ன குட்டிங்க? 2 ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி அப்படின்னா ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுது? பல்லு நல்லா இருக்கு. 30,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 24 முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? பரவாயில்ல. எத்தனை மாசத்துல முதல்ல எடுக்க முடியும்? 24,000 ஒரு 3 மாசத்துல இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படிதானே? சரி ஓகே ஓகே. இந்த ஆட பத்தி சொல்லுங்க. புளியம்பூர் ஆட பத்தி. இது பல்லு எப்படி? 22 பயங்கரமா தான் சொல்லிருக்காங்கண்ணா. ஆமா. இது எவ்வளவு ஃபைனலா முடிச்சீங்க? பசிகள் எவ்வளவு கேட்டீங்க? 18 ரூபாய்க்கு கேட்டோம். 18 ரூபாய்க்கு கேட்டீங்க. 18 ரூபா தான். ஒரே வேலை தான். 18 ரூபாய் முடிச்சாச்சு அப்படிதானே? இது நம்ம கிடா இருக்கா இல்லையா? கிடா இருக்கா நம்மகிட்ட? ஆமா கிடா இருக்கு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? ஆடு 50 ஆடு இருக்கு. 50 ஆடு வச்சிருக்கீங்க அப்படிதானே? செம்பரி ஆடுக்குள்ள மையமா இது? ஆமா. இது வந்து வளப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதானே? சரி ஓகே ஓகே ஓகே. தடுப்பூசி கிரீம் எல்லாம் குடிப்பீங்களா? கொடுக்க முடியல? அதெல்லாம் போடுவோம். செம்பரி ஆட்டுக்கு போடுவோம். வெள்ளாட்டுகளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் வச்சு போட்டுறது. ஓகே ஓகே ஓகே. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை பரவாயில்லாம இருக்கு. விலைகள் எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. குட்டி வரத்து எப்படி இருக்கு? ஆடு வரத்து எப்படி இருக்கு? எல்லாமே நல்ல வரத்து தான். ஜம்முன்னு வந்திருக்கு அப்படிதானே? கொடியாளத்துல லாபம் இருக்கா இல்லையா? கொடியாட்டுல வளர்த்தா தான் லாபம் இருக்கு. செம்மறியாட்டுல லாபமா கொடியாட்டுல லாபமா? செம்பரியாட்டுல தான் லாபம். செம்மறியாடு. எதனால செம்மறியாடு லாபம் சொல்லுங்க? செம்பரியாடுனா 2 தீன்றது. சரி. 100 ஆடு இருந்தா 20 குட்டி போக 80 குட்டி மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கு. வெள்ளாட விட செம்மறியாடு லாபம் இருக்கு. ஒரு குட்டி ஆடு அப்படிதானே? ஆமா. ஒரு பொம்மரி. பொம்மரி அப்படிதானே? ஆமா இருக்குண்ணா. வெளிச்சா இருக்கு. சரி. அதனால நான் வாங்கிட்டு வந்தது. வியாபாரியா நீங்க? வியாபாரி கொடுத்துருக்கீங்க. நான் வியாபாரி தான் நீங்க. எவ்வளவு ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளவு விலை கொடுக்கலாம் நினைச்சு வந்தியோ? நான் ஒரு 17 ரூபாய்க்கு நினைச்சு வந்தேன். சரி. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஐயாக்கு? 13 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கு. 13 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கு. சரி பரவாயில்லண்ணே. ஆடு ஆனா நல்ல இன்னொரு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? அந்த ஆடு ஒரு 3-4 வருஷம் வைக்கலாம். 4 வருஷம் வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா எட்டையாபுரம் பொட்டு அப்படிதானே? ஒரிஜினல் குட்டி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 1.5 மாச குட்டியா இருக்கு. கிடாமரியா பொம்மரியாண்ணே? கிடாமரி. 1.5 மாசம்னா அப்ப 1.5 மாசம் பால் கொடுக்கணுமோ? ஆமா. இன்னும் ஒரு 1.5 மாசம் நெய்க்கு பால் கொடுத்தா 1.5 மாசம் கொடுத்தா போதும். 1.5 மாசம் கண்டிப்பா பால் கொடுக்கணும். பால் கொடுத்தாதான் குட்டி ஜம்முன்னு வளரும் அப்படிதானே? ஓகே ஓகே. அவரேஜ் எவ்வளவு விளைச்சுனா முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 3000 ரூபாய் சொல்லி 2500. விலை கூடுதல் நினைக்கலாம், கம்மி நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு இந்த பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல அப்படிதானே? எத்தனை மாசம் வளர்க்கலாம்னு பிளான்? இது ஒரு 3 மாசம் வளர்ப்போம். 3 மாசம் கரெக்டா? எப்போ 3 மாசம் தான் வளர்ப்பீங்க? அதுக்கப்புறம் கொடுத்துருங்க. 3 மாசம் என்ன விலைக்கு போ? 3 மாசம் 8 ரூபாய்க்கு. 8 ரூபாய்க்கு கண்டிப்பா போகும். வீட்டுல எத்தனை குட்டி இருக்குண்ணே? வீட்டுல ஒரு 4-5 குட்டி. 4-5 குட்டி இருக்கு. இதே மாதிரி பொடி குட்டி வாங்கி தான் வளர்ப்பீங்க? ஆமா. வீட்டுல மாட்டுல பால் இருக்கு. இல்ல பண்ணையில வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல பண்ணையில வாங்கி கொடுப்போம். பக்கத்துல மாடு இருக்கு. அவங்ககிட்ட வாங்கி. பால் வந்து காய்ச்சி கொடுக்கணுமா பச்சையா கொடுக்கணுமா? காய்ச்சி தான். எதனால காய்ச்சி கொடுக்கணும்? கிருமி இருக்காது. கிருமி இருக்காது. நம்ம கழிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை வராது. சரி. இந்த சின்ன குட்டி வந்து மண்ணு திங்க நம்ம பாத்து விடுறோம். மண்ணு மட்டும் திங்க கூடாது. மண்ணு திண்டா சோலி முடிச்சு பார்க்க முடியுது. அது ரொம்ப போயிடும். ஆமா. வணக்கம். நல்ல புளியம்பு இருக்குடா. சூப்பர் இருக்குடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? மாப்பிள்ளை கிடாக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா நல்ல கொம்பு தலை, காலு எல்லாமே சூப்பரா இருக்கு. பல் போட்டதா பல் போடாது? விலை சொன்னாங்கய்யா 17 ரூபாய்க்கு. நாங்க 16 ரூபாய்க்கு வாங்கி 16 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. சரிங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 20 ஆடு இருக்கு. 20 ஆடு இருக்கு. அந்த கிடா என்ன செஞ்சீங்க? இம்மால அந்த கிடாவை வித்துட்டு வாங்குறோம். வண்டி அதை கொடுத்து அதை வாங்கிருக்கீங்க. வயசாயிடுச்சு. ஓ வயசாயிட்டு இதை வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகே ஓகே. எந்த ஊர் போதீங்க? அபிராமா. ஓகே நன்றி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? நாங்க மேல பேரோம். சரி. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஒரு 2மே கன்னி கிராஸ் தான் உங்களுக்குண்ணே? ஆமா. கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி தான் வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறியோ? 10 ரூபாய் நாங்க 7 ரூபாய் வாங்கிட்டோம். 7 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி. வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ? வீட்டுல ஒரு 4 கிடக்கு. 4 கிடக்கு. வயசு எத்தனை ஆகுது? வயசு 60 வயசு. 60 வயசு ஆகுது. வயசான காலத்திலயும் நம்ம சொந்தமா வேலை செய்யணும்னு நினைச்சு வேலை செய்யுதுன்னு குடும்பமா பாட்டி நீங்களும்? சரி சரி சரி. வணக்கம். நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு. 3மே ரெட்டை குறுக்கு ஆடு தான் வாங்கிட்டு போறீங்க உங்களுக்கு. பல்லு எப்படி என்ன ஆகுதுங்கயா? பல்லெல்லாம் சேர்ந்துட்டு எத்தனை மாசம் சனையா இருக்கும்? சென்னலா இல்ல. வெறுத ஆடுதான். எவ்வளவு ஆவரேஜ் எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? 3 சேர்ந்து 50 ரூபா. 3 சேர்ந்து 50 ரூபா. எவ்வளவு சொன்னாவ? 70 ரூபா சொன்னாங்க. 70 ரூபா சொன்னா 50 ரூபா வாங்கிட்டு போறீங்க. நல்லா இருக்கீங்களா? மொத்தம் 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? 2 கிடாமரியா பொம்மரியானே? பொம்மரி. 2மே பொம்மரி. ஆடாக்குற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்கண்ணே. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க?
10 ரூபா. 10 ரூபா சொல்லி 8 ரூபா 8 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போய் வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கண்ணே? வீட்டுல 4 ஆடு இருக்கு. 4 ஆடு இருக்கு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கயா? நாங்க நள்ளியில இருந்து வரோம். மொத்தம் 3 குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. 3மே கிடாமரியா பொம்மரியா? கடாமரி. 3மே கிடாமரி 3 மாசம் குட்டியா இருக்கும். ஆமா. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்க போறீங்க? நான் 6 மாசம் வளர்ப்போம். 6 மாசம். எப்போ வாங்கினாலும் 6 மாசம் வளர்ப்பீங்க. அது குறைஞ்சு வளர்க்கவே மாட்டீங்க அப்படித்தானே? சராசரி இப்படி குட்டி தான் வாங்கி வளர்ப்பா, இதுல பெருசு வாங்கி இதே மாதிரி தான் வாங்குவோம். இதே மாதிரி பெரிய குட்டி வாங்கி வளர்த்தா லாபங்க. இது மாதிரி வாங்கினா கொஞ்சம் இதே மாதிரி தான் வாங்குவோம். இதே மாதிரி தான் வாங்க. எவ்வளவு விலை சொன்னா? 3 21 ரூபா. 21 வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரிங்கய்யா. நீங்க ஃபர்ஸ்ட் கேள் எவ்வளவு கேட்டீங்க? 18 கட்டம். 18 கேட்டு 21 முடிச்சு போறீங்க. ஆமா ஆமா. என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? அகத்திக்குள்ள தான். அகத்திக்குள்ள வேலி மசாலா. இது மட்டும் தான், வேற ஒண்ணும். வணக்கம். நல்ல சந்தன புள்ள ஆடு அப்படிதானே? சந்தன புள்ள கலரு. ஆடு பல்லு எப்படி? என்ன யாரு பல்லெல்லாம் எல்லா ஆடு தான். பல்லு நல்லா இருக்கு. எத்தனை மாசம் சனையா இருக்கும் ஆடு? சேனே இல்ல, பால். குட்டி விட்டாச்சு. குட்டி வித்தாச்சு. பால் ஆடு தான். பால் ஆடுதான். எவ்வளவு விலை சொன்னாவோ? 11,000. 11,000 சொன்ன விலை எவ்வளவு ஐயா? ஒன்னது 15 ரூபா சொன்னோம். 15 ரூபா சொன்னா 11 பரவாயில்லையா முடிச்சு வாங்கிருக்கீங்க? 11 முடிச்சாச்சு. சரி, இந்த ஆடு வாங்கிட்டு போறோம், நம்மளுக்கு என்னையா லாபம் இருக்கு? என்ன குட்டி ஈண்டு வளர்த்து ஆட்டோட. வணக்கம். எந்தூர்ல இருந்து வரீங்கயா? மீனாட்சிபுரம். 2 குட்டி ஆடு, நல்ல கரும்போர் ஆடுல வாங்கிட்டு போறாங்க. சூப்பர் ஆடு. 2 மாதிரி என்ன மாதிரிங்கயா? 1 கிடாய் 1 போட்டா. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஆடு பல்லு எப்படி? என்ன அதியா? பல்லு சரி. பல்ல நல்லா இருக்கு அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னாங்க? 22 ரூபா. 22 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 20 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? இப்படித்தான் நினைச்சு வந்தோம். சரி, எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க? 3 ஆடு பார்த்தோம். 3 ஆடு பாத்தீங்க. இந்த ஆடுல என்ன சிறப்பு இருக்குது வாங்கிருக்கீங்க? இது கொஞ்சம் ஆடு கொஞ்சம் உருப்படியா இருந்தது. உருப்படியா இருந்துச்சு. குடும்பமா தான் வந்து வாங்கிருக்கீங்க? குடும்பமா தான் வந்து வாங்கிருக்கீங்க. ஆமா ஆமா. சரி, உங்க வயசு எத்தனை ஆகுதுயா? வயசு 60. 60 வயசு ஆகுது. பால்கனி குட்டி அப்படிதானே? ஆமாண்ணே. கிடாமரியா பொம்மரியானே? இது கிடாமரினாச்சு. இது கிடாமரி. எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இவர் 4,000 ரூபாய் சொல்லுவாங்கண்ணாச்சு. 4,000 ரூபாய் சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஆமா, 3 ரூபா வாங்கிருக்கோம்னாச்சு. 3 ரூபாய் வாங்கிருக்கீங்க. 3 ரூபாய் விலை கூடுதலா கம்மியானே? என்ன கிராக்கியா இருக்கனால வாங்கி தானே. காய்க்கே தான் வாங்கிருக்கீங்க. சரிங்க 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 சரி. எப்போ கனி கடை தான் வாங்குவீங்க? ஆமா. கொடியாடு வாங்க முடியல? கொடியாடு கனிக்கடாய் தான் எங்க ஏரியால கொஞ்சம் பிரியம். ஓ, பிரியம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆளை பார்த்துல 3 நாள் ஆகுது. ஆமா. 2 மாதிரி சூப்பர் மாதிரி. எட்டே அப்புறம் ஒரிஜினல் கொடியாட்டு மாதிரி அப்படிதானே? கிடா மாதிரி தானே? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இதுதான் பல் போட்டதா பல் போடாதா? பல் போடல. பல்லே போடல. 10 மாத குட்டி. 10 மாசம் குட்டி. ஜம்முன்னு வளர்த்துருக்காங்களா? ஆமா. அருமையா வளர்த்துருக்காங்க. ஒரிஜினல் கொடியா. நம்ம எந்த ஒரு வியாபாரியா? முத்துலிங்காரம். முத்துலிங்கபுரம் வியாபாரி. செம்மறி எல்லாம் கொண்டு வரல, கொண்டு வரத்தாச்சு எல்லாமே. ஆமா. சரி, இந்த 2 ஆடு மட்டும் தான் கையில நிக்கு. ஆமா. எவ்வளவு கொடுக்கலாம்? இது 35 ரூபா கொடுக்கலாம். 35 கொடுக்கலாம். 30 ரூபா ஃபைனலா கொடுக்கலாம். சரிங்க, நன்றி. 32க்கு மேல வந்தா தான் கொடுப்பேன். அது கிலோ கொடுக்க முடியும். சரிங்க சரிங்க. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை இந்த வாரம் பரவாயில்ல. சொல்லுங்கண்ணே. எந்த இருந்து வரீங்கண்ணே? ரொம்பகோட்ல இருந்து வரோம்ண்ணே. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே. அருமையான குட்டி. 3 மாசம் குட்டியா இருக்குமாண்ணே? இருக்கும்ண்ணே. 3 மாசம். இந்த ஆடு நல்ல புளியம்பூர்ல சூப்பர் ஆடு. ஆடு நல்ல தோரணையான ஆடு. அருமையான ஆடு. ஆடு பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல புளியம்பூர், நல்ல தரமான சூப்பரான ஆடு. நல்ல 6 பல்லு தான். நல்லா